to win காந்தியவாதம். காலையில இப்படி வாக்கிங் போறதோட சுகமே தனி. பசங்களை இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுங்கிறதுக்கு யாருக்கும் தெரியாதுப்பா. இன்னைக்கு காந்திஜி பிறந்த நாள், அதனாலதான் அவரு மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க. வெறும் காஸ்டியூம் மட்டும் இல்ல அங்கிள், அவர் சொன்ன நல்ல விஷயத்தை நாங்க இன்னையில இருந்து ஃபாலோ பண்ண போறோம். வாட்ச்ல டைம் 7:15 ஆக போகுது. அதுக்குள்ளேயே வெயிட் பண்ணி இந்த ஷேராவுக்கு போர் அடிச்சு போச்சு தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் காந்திஜி வேஷத்துல இருக்கோம். சோ ஸ்கூல் பஸ்ல போகாம இன்னைக்கு நம்ம எல்லாரும் நடந்தே ஸ்கூலுக்கு போக போறோம் ஷேரா. ஆமா, காந்திஜி எப்படி நடந்தே போய் போராட்டம் பண்ணாரோ அந்த மாதிரி. என்னது நடந்தா இவ்வளவு தூரமா? நடந்து போன காந்திஜியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கேட்டிங்ல போன காந்திஜி இன்னைக்குதான் நேரில் பாக்குறேன். அது சரி, இந்த சின்ன பொண்ணு யாரு? நம்ம சொசைட்டிக்கு புதுசா வரப்போற மெட்டல் செல் ஃபிளாட் உடைய கேர்டேக்கர் மிஷனரியுடைய பேத்தி தான் இந்த பொண்ணு. 2 நாள் முன்னாடி தான் இவ இங்க வந்தா. பட் அதுக்குள்ள நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். Okay, Ballu, see you. Bye, Titu. Bye, bye. பப்ளு அங்கிள், எனக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு வரீங்களா ப்ளீஸ்? நான் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். வாங்கிட்டா போச்சு. நான் எப்படியும் கடைக்கு தான் போறேன். நான் போய் உனக்காக வாங்கிட்டு வரேன். என்ன பண்றீங்க நீங்க? இந்த வேலைக்கார வேஷம் போட்டதெல்லாம் போதும். பட்ஜெட் டைட்டா இருக்கு. ஆனா மித்தல் சார் பிளாட் விலை அதிகமா இருக்கு. இந்த பப்ளு ஒரு தடவை சொல்லிட்டானா அதை செய்யாம விட மாட்டான். மித்தல் சார் அந்த வீட்டை விற்க போறதுலன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் அந்த வீட்டை இனிமேல் பாத்துக்க போறது யாரோ வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாமே. நான் அவங்க வீட்டுல தான் 10 நாளா வேலைக்காரனா இருக்கேன். என்னோட பிளான புரிஞ்சுக்கோங்க. இந்த பப்ளு புரோக்கர் சொல்றேன்ல, என் கைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருச்சுன்னா அதை தள்ளி விடாம நான் இருக்கவே மாட்டேன். என்னதான் பிளான் போட்டு வச்சிருக்கேன். சார், ஒரு 10 கிலோ ஆட்டா கொடுங்க பாப்போம். ஆட்டா இங்க எங்கேயுமே இல்லையே. நான் உள்ள போய் எடுத்துட்டு வந்துடுறேன், இருங்க. மிதுல் சார், உங்க பிளாட்டோட கேர்டேக்கர் உங்க பிளாட்ல பேயிங் கெஸ்ட தங்க வச்சிருக்காங்க. அத வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க. ஆமா, நீ யாரு? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா உங்க இமெயில செக் பண்ணி பாருங்க. அதுல நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ப்ராப்பர்ட்டி காலமா நான் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். அதுல உங்க கேர்டேக்கர் பேயிங் கெஸ்டுக்காக ஆட் போட்டிருக்காரு. அப்போ மித்தல் சார் கண்டிப்பா இங்க வருவாருன்னு சொல்றேன். ஆமா, நான் சொன்ன நியூஸ நேரடியா பார்த்து கன்ஃபார்ம் பண்ண வருவாரு. அப்புறம் அந்த வயசானவங்களை துரத்திடுவாரு. நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் காந்திஜி மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவரை பத்தி பேசுறோம். பட் அவர் சொன்னதெல்லாம் நம்ம எப்போ கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நம்ம அவருக்கு உண்மையா செலுத்துற மரியாதை. மித்தல் சாரா, வாங்க வாங்க சார். ஆமா, உங்களுக்கு யார் வேணும் சார்? நீங்க யாரு? நான் இங்க இருக்க பேயிங் கெஸ்ட். ஆமா, நீங்க யாரு? ஒரு நிமிஷம் இருங்க. ஒருவேளை பேப்பர்ல நீங்களும் பேயிங் கெஸ்ட் ஆட பாத்துட்டு வந்திருக்கீங்களா என்ன? இப்போ இடம் காலியா இல்ல, நாங்க வந்துட்டோம். இல்ல, நான் வந்து போதும், நிறுத்துங்க. தாத்தா, இங்க என்ன தவிர வேற யாரையாவது தங்க வைக்க போறீங்களா என்ன? நீ இருக்கிறதே போதும். என்ன இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. தாத்தா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னா. வாப்பா மித்தல். சொல்லி இருந்தா நானே நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேனே. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன ஏமாத்துறது எப்படி தெரிஞ்சிருக்கும்? என் இடத்துல பேயிங் கெஸ்ட் வச்சிருக்கீங்க. ஏமாத்தா? பேயிங் கெஸ்டா? என்ன? யாரு? போதும், நடிக்காதீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போங்க. என்ன சொல்றப்பா? இப்பவே போறதா? நீ இங்க வந்து எங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயே கிளம்புறியா?
யாரோ மித்தல் கிட்ட எங்களை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க தம்பி. நாங்க திருட்டுத்தனமா அவர் வீட்டுல யாரையோ பேயிங் கெஸ்டா வச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க. பட் உங்க வீட்ல தான் எந்த பேயிங் கெஸ்டும் இல்லையே. ஆமா, இந்த உண்மை உனக்கு தெரியுது. ஆனா மித்தல் தம்பி நான் சொல்றத கேட்கவே இல்ல. அது எப்படி கேட்காம போவாரு தாத்தா? அவரு கேக்குற மாதிரி இந்த விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. அது எப்படி சொல்ல போற டிட்டு? கோலு ப்ரோ, நம்ம காந்திஜி கெட்டப்ல இருக்கிறத மறந்துட்டீங்களா? இன்னுமா உங்களுக்கு புரியல? காந்தியவாத முறையில சொன்னா அது கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எப்பெல்லாம் நீங்க உங்க வீட்டை அவரை நம்பி விட்டுட்டு போறீங்களோ அப்பெல்லாம் இந்த வீட்டை அவர் மிஸ்யூஸ் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. பேசாம இந்த பிளாட்டை நீங்க வித்துடலாம்ல. பட் இதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்ல. நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கஸ்டமர் ரெடியா இருக்காங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. பேப்பர்ஸ் கூட 1 hourல ரெடி பண்ணிடலாம். பேமெண்ட் கூட கையோட கொடுத்துருவாங்க. கண்ணால பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் மெய் மெய். దయచేసి చెప్పుడు మాటలు వినకండి. அங்கிள், யாரோ தப்பு பண்றாங்க அங்கிள். இந்த தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப நல்லவங்க. அவங்க ஏமாத்தி என்னோட பிளாட்ல பேயிங் கெஸ்ட் வச்சிருந்தாங்க. இது உண்மை இல்ல அங்கிள். மித்துல் சாரே அவர் கண்ணால பேயிங் கெஸ்ட பாத்திருக்காரு. அப்படியா? அப்ப அந்த பேயிங் கெஸ்ட் இப்ப எங்க? அந்த தாத்தா பாட்டி துரத்தி இருப்பாங்க. நல்ல வேலை நான் துபாயில இருந்து வந்தேன். இல்லனா உண்மை என்னன்னு தெரியாமயே போயிருக்கும். மித்தல் அங்கிள் இப்போ ரொம்ப பேட் மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். குப்தா அங்கிள் கடையில இவருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் நான் இப்ப வாங்கிட்டு வரேன், இருங்க. என்ன இது புது பிரச்சனையா இருக்கே? என்ன ஆச்சு அங்கிள்? ரொம்ப கவலையா இருக்கீங்க. எப்படி எனக்கு இவ்வளோ பில் வந்தது? இன்டர்நேஷனல் கால் போயிருக்கு. எனக்கு தெரியாம இங்க இருந்து யார் இன்டர்நேஷனல் கால் பண்ணுவாங்க? என்னது அங்கிள்? அந்த பில்ல கொஞ்சம் காட்டுங்க. இது கண்டிப்பா துபாய் நம்பர் மாதிரி தான் இருக்கு. மித்தல் அங்கிளும் இப்பதான் துபாயில இருந்து வந்த மாதிரி சொன்னாரு. முதல்ல சிசிடிவியை செக் பண்ணணும். டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கேன்ல. சாரி பல்லு, நம்மளோட ப்ரொட்டஸ்டை நம்ம இதோட நிறுத்தணும். என்னப்பா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? பிரச்சனையும் சமாளிச்சிருவேன். நீ தோல்வியை ஒத்துக்கிறேங்கிறது நம்பவே முடியல. ஆமா டிட்டு, ஏன் இப்படி முடிவு எடுத்துட்ட? கோலு ப்ரோ, பிளாட்டோட ஓனர் மித்தல் அங்கிள் தான். அது அவரோட பிளாட். அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. பட் அங்கிள், நீங்க இதோட இங்க இருந்து ஒரு ஐடியா போக போறீங்கல்ல, அதனால ஈவினிங் நாங்க எல்லாரும் உங்களுக்காக ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்க போறோம். ப்ளீஸ் வாங்க அங்கிள். கண்டிப்பா வருவாருப்பா. இவ்வளவு அன்பா கூப்பிடுற கூட நாங்களும் வந்துடுறோம். எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு பாருங்க, பாட்டி முடிஞ்சோட பெரிய பில் வரப்போகுது. இவங்க பெட்ரோலை திருடினதுனாலதான் பில்லும் கிளியர் ஆக போகுது, உண்மையும் கிளியர் ஆக போகுது. வாங்க மித்துல் சார். இவங்க இன்னும் போல. இவங்க என்ன இங்க பண்றாங்க? வாங்க நம்ம போலாம். ஒரு நிமிஷம் அங்கிள், இதையாவது பாத்துட்டு போங்களேன். பிளே கிரவுண்டுக்கு பின்னாடி இந்த ட்ரெஸ்ஸும் இந்த மேக்கப் ஐட்டம்ஸும் எங்களுக்கு கிடைச்சது. அப்போ தாத்தாவோட வீட்ல யாரோ இத்தனை நாளா வேஷம் போட்டு வேலைக்காரங்க மாதிரி இருந்திருக்காங்க. இது என்னப்பா புதுசா ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் அங்கிள், நீங்க சொல்ற ஸ்டோரி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. லைட்ஸ் ஆஃப். இவன் தான்மா எங்க வீட்டுல வேலை செஞ்சவன். ஆனா ஓடிட்டான். மித்தல் தம்பியை இவன் தான் ஏமாத்திருக்கான். என்ன, இவன் தான் உங்க வீட்டு பேயிங் கெஸ்ட்? இவன் கிட்ட தானே நீங்க காசு வாங்குனீங்க? இல்ல தம்பி, இவன் வீட்டுல வேலைக்காரனா இருந்தான். யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. யாருக்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அந்த ஆள் நம்ம கூட தான் இருக்காரு. சோ நம்ம அவர்கிட்டயே கேட்டுடலாம். இதை ஏமாத்தின அந்த ஆள் எங்க? இதோ இவருதான் உங்களை ஏமாத்தின அந்த ஆளு. என்ன சொல்ற டிட்டு? டிட்டு, இதுக்கெல்லாம் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க மேக்கப்ப கலைச்சீங்கன்னா எங்களுக்கு அடையாளம் தெரியாதுன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா உங்க கையில இருக்கிற மோதிரம் உங்களை காட்டி கொடுத்துருச்சு. மித்தல் அங்கிள், நீங்களே பாருங்க. ஃபுட்டேஜ்ல பாக்குற அந்த மோதிரத்தை இதோ இந்த அங்கிள் தான் போட்டிருக்காரு. ரெண்டுத்துலயும் பிங்கிற லெட்டரும் எழுதிருக்கு பாருங்க. இந்த விஷயத்த இதுக்கு மேல இன்னும் விசாரிக்கிறதுக்கு நான் போலீஸையும் வர சொல்லியிருக்கேன். கடைசியில வசமா மாட்டிக்கிட்டேனே. பேசாம பின் பக்கமா ஓடி போயிடலாம். அதனால புடிங்க.
ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தனா திட்டு மட்டும் இல்லனா தாத்தா பாட்டி விஷயத்துல எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கும். நான் பண்ண தப்ப நான் தான் சரி பண்ணணும். இந்த ஆளை கண்டிப்பா ஜெயில போடணும். நான் தான் பப்ளு புரோக்கர் சார். உங்க ப்ராப்பர்ட்டியை எப்படியாவது வித்து கொடுத்துடலாம் தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் விற்க போறதா எப்ப சொன்னேன்? இந்த டிட்டு நடுவுல வராம இருந்திருந்தா இந்நேரம் வித்துருப்பீங்க. ஏதோ என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. உங்க உப்ப தின்னு வளர்ந்தவனா. இப்போ ஜெயில போய் உப்பு போட்டு சாப்பிடுப்பா. இந்தாங்க என்னோட பிளாட்டோட பவர் ஆஃப் அட்டோனி. இப்போல இருந்து இந்த பிளாட் தேங்க்யூ பாட்டிட்டு. எனக்கு எதுக்கு தேங்க்யூ சொல்றீங்க? இது காந்தியவாதத்தாலையும் டிட்டுவாதத்தாலையும் கிடைச்ச கிஃப்ட். Best always, Titu is always the best. அது எப்படி? நம்ம டிட்டு வெறும் பெஸ்ட் மட்டும் இல்ல, நம்ம டிட்டு ஏ